பிரியங்காவுடைய கணவரான டிஜே வசிச்சாச்சி அவர்கள் சமீபத்தில பிரியங்கா கிட்ட சத்தியம் ஒண்ணு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தொகுப்பாளினியான விஜே பிரியங்கா அவர்கள் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில அவங்களோட இடது கால்ல முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இங்க சரியாகல அப்படிங்கிற பட்சத்தில ஃபாரின்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய லண்டனுக்கு போயிட்டு அங்க வந்து மேல் சிகிச்சை பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில பிரியங்கா அவர்கள் கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் சத்தியம் ஒண்ணு வாங்கியிருக்காராமா. குறிப்பா எதற்காக இந்த ஒரு சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜே பிரியங்கா இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். என்னப்பா சொல்ற? அப்ப இதுக்கப்புறம் பிஜே பிரியங்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின்லேயே தான் இருக்க போறாங்களா? இந்தியா வரமாட்டாங்களா? அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. அதாவது ஒட்டுமொத்தமா இந்தியா வர வேணாம் அப்படின்னு சொல்லல. இந்த கால் சரியாகிற வரைக்கும் நீங்க இந்தியா போகக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காராமா. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் பிரியங்கா அவர்கள் ஓரளவு நல்லபடியா கால் இருந்தாலுமே மறுபடியும் சென்னை வருவாங்க. அவங்களுக்கு உடல்நிலை ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னாலே மறுபடியும் ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங் பண்றதுனால கிட்டத்தட்ட 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து நின்னுகிட்டே இருக்க மாதிரியான வேலைகள் இருக்கும். அப்படிங்கிறப்ப மறுபடியும் கால்கள்ல வலி ஏற்படும். அதே மாரி இந்த டைம்ல அவங்கள யாராவது பார்த்துக்கணும். ஆனா, அவங்க வந்து அவங்க அம்மாவ பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க தான். ஸோ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கப்ப அவங்க அகைன் இந்தியா வந்தாங்க அப்படின்னா, பிரியங்காவ ஒரு ஆள் பார்த்துக்கிறது போயி, அவங்க இன்னொருத்தவங்கள பார்த்துக்கிற மாரி ஆயிரும். அந்த ஒரு காரணத்தினால நீங்க வந்து இந்தியா போகாதீங்க. கண்டிப்பா நீங்க இந்தியா போனா ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. உங்க அம்மாலாம் பார்த்துக்கிற மாரி இருக்கும். நீங்க பிஸியாவே இருப்பீங்க. இங்கவே கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. உங்க கால் வந்து கம்ப்ளீட்டா நல்லபடியா இருக்கட்டும். அண்ட் அதே மாரி உங்க ஃபுல் கியூர் ஆனதுக்கப்புறம் நீங்க இந்தியா கிளம்பி போங்க. அதுவரைக்கும் இந்தியா போமாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்கன்னு டிஜே வசிச்சாச்சி அவர்கள் பிரியங்கா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காராமா. பிரியங்காவுமே அவங்களோட கணவர் அவரோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு ஓகே அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான சூரி அவர்கள் சமீபத்தில திருவண்ணாமலைக்கு போயிட்டு விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்குது. இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால காமெடியனா இருந்து இப்ப ஹீரோவா உருவாகி அண்ட் மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கவர் தான் சூரி அவர்கள். இவரோட நடிப்புல சமீபத்தில வந்திருந்த மாமன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அவரு திருத்தணிக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கோயில்களுக்கு போயிருந்தாரு. அண்ட் இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல அவர் ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில அவர் பண்ணியிருக்கக்கூடிய படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. அங்க சூரி வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ரசிகர்கள் எல்லாமே குமிய ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அங்க மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சூரி அவர்கள் தொடர்ந்து சூப்பர் ஹிட் படங்களா கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கமர்ஷியலாவும் சரி, இன்னொரு பக்கம் திரைக்கதை வசூலையும் சரி, ரொம்பவே நல்லபடியான கதைகள தான் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அடுத்து மண்டாடி படமும் அதே மாரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சூரியோட இந்த ஒரு அபரீத வளர்ச்சிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.